ஹலோ எவரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் மருத்துவமனை கோவையிலிருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாரடைப்பு மற்றும் நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு இசிபி சிகிச்சை மட்டுமே போதுமானதாக இருக்குமா, அல்லது இசிபி சிகிச்சையோட வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சேர்த்து செய்து கொள்கிறப்போ அதனுடைய பலன்கள் இன்னும் மிக சிறப்பாக நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் இன்னைக்கு. ஸோ நான் பல வீடியோக்களில் இது பதிவு பண்ணியிருக்கிறேன். இசிபி சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு வெளியிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு இயற்கையான முறையில் செய்யப்படக்கூடிய ஒரு பைபாஸ் சிகிச்சை. ஸோ இந்த சிகிச்சையில் உங்களுக்கு நிறையா கொலாட்ரல் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய கிளை நரம்புகள் இதயத்தில் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த கிளை நரம்புகள் உற்பத்தி ஆகுதல் மூலிமா இதயத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தடைபற்ற ரத்தோட்டத்தை இது திரும்ப அந்த கிளை நரம்புகள் மூலிமா தடைபட்டு இருக்கிற இடத்துகள் இது ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறது மூலிமா அந்த இதயத்தினுடைய பல பிரச்சனைகள் சரிப்படுது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடைப்பினால் வரக்கூடிய நெஞ்சு வலி, மூச்சு திணறல் போன்றவைகள் இந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன் மூலிமா பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஒரு நல்ல பயன்களை இசிபி சிகிச்சை கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த இசிபி சிகிச்சையோட வேறு ட்ரீட்மெண்ட்டுகள் நிறைய எங்கள் ஹாஸ்பிட்டலில் பிஜிஎஸ் மருத்துவமனையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த மற்ற சிகிச்சைகள்னால் என்ன, அது எப்படி இது கூட சேர்த்து பண்ணுறப்போ அதனோட பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இசிபி சிகிச்சை அப்படிங்கிறது கொலாட்ரல் சர்க்குலேஷன் மட்டுமே, கிளை நரம்புகள் மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அந்த இரத்த குழாயில் பல ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய, பல வருடங்களாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய அந்த அடைப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது குறையுமா அப்படின்னு கேட்டால், அது அகைன் இந்த இசிபி அடைப்பினுடைய சைஸை இது குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது குறைக்காது. ஸோ அந்த இசிபி சிகிச்சை ஆல்வேஸ் புதுசாக ரத்த குழாய்களை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த அடைப்புகளை குறைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வழிகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்ட்ரி கிளியரன்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் நோன் எஸ் கிலேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிலேஷன் தெரப்பி மட்டும் இல்லாமல், ஸோ அது கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, O3 அதாவது ஓசோன் தெரப்பி அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்குறோம். இது என்னென்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஓசோன். நீங்கள் நிறைய இடத்துல அந்த ஓசோன் மண்டலம் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் டைமில் நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இது பண்ணப்போ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும், யோகாலாம் பண்ண அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் என்னென்னா அந்த ஓசோன் ஆக்டிவாக இருக்கும். அதவே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரஷ்யாவிலேருந்து ஒரு சில மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணி, ஸோ நம்மளுடைய நார்மல் O2 நார்மலாக இருக்கக்கூடிய காற்றை O3 மாற்றி நம்மளுடைய உடம்புல பல்வேறு வழிமுறைகளில் நாங்கள் இதை உள்ள நம்ம கொடுக்குறோம். இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் இது கொடுக்குது. எஸ்பெஷலி இது ஒரு ப்ரோ ஆக்சிடென்ட்டாகவும் அதே மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இது நம்மளோட பாடியில் இது ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி கிலேஷன் தெரப்பி அப்படி தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷனு, அதாவது இரத்த குழாயினுடைய உள் வீக்கத்தன்மையை இது குறைக்கும். ஸோ இது கூட நாங்கள் என்னென்னா ஹை டோஸ் வைட்டமின் சி கொடுக்குறோம். விட்டமின் சி நார்மலாக நீங்கள் விட்டமின் சி டேப்லெட் சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு டேப்லெட்டாக கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லிகிராம் இல்லை 1 கிராம் இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட இண்டஸ்டைனோட அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 3 கிராம்ஸ் தான் அது அப்சார்வ் ஆகும். ஸோ பட் நாங்கள் ஐவியாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 25லேருந்து 50 கிராம்ஸ் வரைக்கும் நாங்கள் ஐவியாக கொடுப்போம். ஸோ இது கொடுக்கறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகைன் இது நம்மளுடைய ரத்த குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாம் இது கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது ஹை டோஸில் கொடுக்குறப்ப இது ஒரு ஆன்டி வைரலாகவும் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டையும் நம்மளுடைய பாடிக்கு கொடுக்கும். அது மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்சோ. இது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியல் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்எஸ்டில் சிஸ்டின் அண்டு எல்கார்னித்தின் இதுவும் நாங்கள் சேர்த்து கொடுப்போம். ஸோ அப்போ இது எல்லாமே இப்போ கீலேஷன் மட்டுமே பண்ணுறது கிடையாது. இசிபி கூட கீலேஷன், ஓசோன், அதே மாதிரி ஹைடோஸ் வைட்டமின் சி, அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் பூஸ்டர். ஸோ இது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா மெடிக்கேட்டட் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுவும் நாங்கள் ஐவியாக கொடுப்போம். இது கூட விட்டமின் D3, அதே மாதிரி ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு பெரிய சாம்பருக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதுலேயும் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஆக்சிஜன் இருக்கும். இதுவும் ஹார்ட்டில் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாம் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இசிபி கூட இந்த மற்ற சிகிச்சைகளையும் நம்ம சேர்த்து பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களாக உங்கள் உடம்புல ஒரு வேதி மாற்றங்கள் நடைபெற்றுட்டு இருக்கிறதுனால தான் இந்த அடைப்பானது
இதயத்தினுடைய இரத்த குழாய்கள்லையோ அல்லது காலில் இருக்கிற இரத்த குழாய்களையோ அல்லது மூளையில் போகிற இரத்த குழாய்களிலேயோ வந்து அடைப்பு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அடைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஓவர் நைட்டில் யாருக்குமே வந்து உருவாகாது. இது பல மாதங்கள் பல வருடங்கள் சேர்ந்து தான் இந்த அடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேபி வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 10% இருக்கிறது வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து அது வந்து 90%ஓ 100%ஓ ஆகலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இசிபி அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் பண்ணாது நீங்கள் எடுக்கிறதுனால. பட் மற்ற ட்ரீட்மெண்ட்டு கூட, அதாவது நான் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த கீலேஷன், ஓசோன், வைட்டமின் சி, மைட்டோகாண்ட்ரியல் பூஸ்டர், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி, அதே மாதிரி H2O2 தெரப்பி, விட்டமின் டி தெரப்பி. ஸோ இதையெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணுறப்போ அந்த அடைப்பினுடைய தன்மை, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக்னுடைய சைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இரத்த குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்னுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 20% குறைஞ்சிச்சு அப்படின்னாவே அனதர் 2 டெக்கேட்ஸ்க்கு வந்து பேஷண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராது. நீங்கள் 200% வந்து ஸ்டென்ட் வைக்கிறதுல இருந்தோ அல்லது ஒரு பைபாஸ் பண்ணுறதுல இருந்தோ இந்த இசிபி கூட மற்ற சிகிச்சைகளையும் சேர்த்து எடுத்துக்கிறப்போ பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இதை தான் எங்கள் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஆல்மோஸ்ட் கடந்த 25 ஆண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். ஸோ மற்ற விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் டைரெக்டாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும், இசிபி கூட நீங்கள் மற்றதும் சேர்த்து எடுத்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் இன்னும் பர்சனலாக விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.